ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் கேக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு 3 முட்டை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு முட்டையை நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கப் பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை கப் தயிரையும் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அரை கப் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துட்டு பட்டர் ஷீட் இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு குக்கரில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் டின்னை வைங்க. விசில் இல்லாமல் 35 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ சாக்லேட் ஃப்ராஸ்டிங்காக 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். கட் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக அன்சால்டட் பட்டர், 70 கிராம் பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃப்ரீஸ் பண்ண அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸில் அது ப்ராப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக் மேலே கொஞ்சம் இந்த க்ரீம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு மேலே மறுபடியும் சாக்லேட் க்ரீமை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.